Hi viewers, welcome to Devasuriya's Ethic Stories. மகாபாரதம் அத்தியாயம் 8 கர்ண பர்வம். இந்த பர்வத்தில் 16 மற்றும் 17ஆம் நாள் யுத்தம் அடங்கும். 15ஆம் நாள் சண்டையில் துரோணர் இறந்தது பாண்டவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் கௌரவர்களுக்கு ரொம்ப துக்கத்தையும் கொடுத்தது. அன்னைக்கு மாலை போர் முடிஞ்ச பிறகு துரியோதனன் கௌரவ படைகளுக்கு அடுத்த சேனாதிபதியாக யாரை முடிவு பண்ணலாங்கிறதுக்காக சபையை கூட்டுறான். அப்போது அஸ்வத்தாமன் இன்னமும் கௌரவ படையில் நிறைய வீரர்கள் இருக்காங்கன்னோ அவங்களில் கர்ணன் தான் படைத்தலைவனாக இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உடையவன்னு சொல்கிறான். மேலும் பீஷ்மரும் துரோணரும் பாண்டவர்கள் மேலே உள்ள பாசத்தால் அவங்கள முழுசுமாக எதுக்கலேன்னும் கர்ணனுக்கு இயல்பாகவே பாண்டவர்கள் மேலே வெறுப்பு இருக்கிறதுனால அவன் கட்டாயம் பாண்டவர்களை அழிப்பான்னு சொல்கிறான். இதை கேட்ட துரியோதனன் தன்னோட படைக்கு 3வது தளபதியாக கர்ணனை நியமித்து அவனை பாண்டவர்களை முழுசுமாக அழிக்கும்படி சொல்கிறான். கர்ணனும் தனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பேன்னு சொல்லிட்டு மறுநாள் யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான். 16ஆம் நாள் யுத்தத்தை கர்ணன் மகரவியூகத்தில் அமைக்கிறான். இது பீஷ்மர் அமைச்ச மகரவியூகத்தை விட கொஞ்சம் அளவில் சிறியதாக இருந்தது. இதுக்கு எதிராக திருஷ்டத்யும்னன் தங்களோட படையை அந்த அர்த்தச்சந்திர வியூகத்தில் அமைக்கிறாங்க. 2 பக்கமும் அன்னைக்கும் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க. அன்னைக்கு முதல்ல நகுலன் கர்ணனை எதிர்த்து சண்டை போடுறான். அவன் திறமையான வீரனாக இருந்தாலும் கர்ணனுடைய வில்வித்தைக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாமல் போயிடுறான். ஒரு கட்டத்தில் கர்ணன் நகுலனுடைய வில், அம்பு, தேர், குதிரைகள், வாள் எல்லாத்தையும் தன்னோட அம்பால் உடச்சி அழிச்சிடுறான். எல்லாத்தையும் இழந்து தரையில் நின்ற நகுலனை தன்னோட அம்பு மழையால் கர்ணன் துரத்தி அனுப்பிடுறான். அவனை எளிதாக கர்ணனால் கொன்னிருக்க முடியும். ஆனால் தாய் குந்திக்கு செய்து கொடுத்த சத்தியத்தால் அந்த மாதிரி செய்யலை. போர்க்களத்தில் இன்னொரு இடத்துல யுதிஷ்டிரனும் துரியோதனனும் ரொம்ப உக்கிரமாக சண்டை போடுறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு 2 சிங்கங்கள் மோதிக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. சண்டையோட ஒரு கட்டத்தில் யுதிஷ்டிரன் ஒரு பயங்கர ஆயுதத்தால் துரியோதனனை கீழே சாய்ச்சு அவனை கொல்றதுக்காக ஒரு அம்பை விட நினைக்கிறான். ஆனால் அவனை கொல்லுவேன்னு பீமன் எடுத்த சபதம் நினைவுக்கு வந்ததால் அவனை கொல்லாமல் விட்டுடுறான். கர்ணனுக்கும் நகுலனுக்கும் நடந்த சண்டையில் அவனை கொல்லாமல் விட்டது துரியோதனனுக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுத்தாலும் அதை வெளியில் காட்டிக்காம கர்ணன்கிட்ட மறுநாள் சண்டையில் அவன் அர்ஜுனனை எப்படியாவது சாகடிக்கணும்னோ அந்த மாதிரி செஞ்சால் இந்த சண்டை முடிவுக்கு வந்துடும்னு சொல்கிறான். அர்ஜுனன் இல்லாமல் பாண்டவர்களால் இந்த யுத்தத்தை தொடர முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட கர்ணன் மறுநாள் அர்ஜுனனை அழிப்பேன்னோ அப்படி இல்லைன்னா தான் உயிர் விடுறது நிச்சயம்னு உறுதிமொழி சொல்கிறான். மேலும் அர்ஜுனனுக்கு திறமசாலியான கிருஷ்ணர் சாரதியாக இருக்கிற மாதிரி தனக்கு சாரதியாக பாண்டவர்களோட மாமாவான சல்லியனை நியமிக்கணும்னு கேட்டுக்கிறான். தேரோட்டுறதில் கிருஷ்ணனுக்கு இணையான திறமை சல்லியனுக்கு இருக்கிறதால தன்னால் எளிதாக அர்ஜுனனை தாக்கி அழிக்க முடியும்னு சொல்கிறான். துரியோதனன் இதை சல்லியன்கிட்ட சொல்கிறான். ஒரு ராஜாவான தன்னால் கர்ணனுக்கு சாரதியாக இருக்க முடியாதுன்னு முதல்ல மறுத்தாலும் கடைசியாக அதை சல்லியன் ஒத்துக்கிறான். 17ஆம் நாள் சண்டை ஆரம்பமானது. கௌரவர்கள் தங்களுடைய படைகளை சூரிய வியூகத்திலையும் பாண்டவர்கள் மகிஷ வியூகத்திலையும் அமைக்கிறாங்க. மிஞ்சி இருக்கிற வீரர்களை வச்சு இந்த சண்டை நடக்கிறது. அன்னைக்கும் யுதிஷ்டிரன் துரியோதனன் கூடவும் அர்ஜுனன் அஸ்வத்தாமன் கூடயும் ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் துச்சாதனன் தனக்கு சண்டை போட சரியான ஆள் பீமன் தான்னு முடிவு பண்ணி அவனை தன்னோட சண்டை போட அழைக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்த பீமனும் அவன் கூட சண்டை போடுறான். முதல்ல பீமன் தன்னோட முழு திறமையையும் காட்டாதது மாதிரி அவன் கூட சண்டை போடுறான். இதனால் ஏமாந்து போன துச்சாதனன் தன்னால் பீமனை அழிச்சிட முடியும்னு நினச்சி அவன் கூட ஆவேசமாக சண்டை போடுறான். ஆனால் அவன் திரௌபதிக்கு செய்த அவமானத்துக்கு பழிவாங்கிற சந்தர்ப்பத்தில் துச்சாதனன் களைப்படைஞ்சிருந்த ஒரு நேரத்தில் அவனை தேர்லேருந்து கீழே தள்ளி விழ வைக்கிறான். அப்புறம் ஒரு சிங்கம் ஆட்டுக்குட்டி மேலே பாயிற மாதிரி அவன் மேலே விழுந்து அவனை தரையோடு நசுக்கிடுறான். அவனோட கழுத்தில் தன்னோட காலை வச்சு மிதித்து அவனோட 2 கைகளையும் பிச்சு எரிஞ்சிடுறான். அவனோட நெஞ்சை கையால் பிளந்து அவனை கொன்னுடுறான். அவனோட நெஞ்சிலேருந்து வழிஞ்ச ரத்தத்தை தன்னோட சபதப்படி குடித்து தன்னோட சபதத்தை நிறைவேற்றிக்கிறான். தன்னோட அருமை தம்பியான துச்சாதனன் பீமனால் ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டதை தெரிஞ்ச துரியோதனன் ரொம்பவே வேதனையும் கவலையும் அடையிறான். ஒரு மாதிரி மனசை தேத்திண்டு
கர்ணன் கிட்ட அர்ஜுனனை தோற்கடிக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி பேசுகிறான். கர்ணனும் அர்ஜுனனும் ரொம்ப திறமையான வீரர்கள். அவங்க சண்டை போடுறத அந்த போர்க்களத்தில் இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப வியப்போடையும் ஆச்சரியத்தோடையும் பார்த்தாங்க. 2 பேரும் தங்களோட முழு திறமையையும் காட்டி சண்டை போட்டாங்க. அப்போது கர்ணன் இந்திரன் தனக்கு கொடுத்த சக்தி ஆயுதம் இப்போ இல்லைங்கிறத நினச்சோம். துரியோதனனுடைய வேண்டுகோளின்படி அதை வச்சு கடோத்கஜனை அழிச்சதையும் நினச்சி வருத்தப்படுறான். ஆனால் அதுக்கு இணையான நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே செலுத்த முடிவு பண்ணி அவன் மேலே அந்த அஸ்திரத்தை விடுறான். ஆனால் நாகாஸ்திரத்தின் தன்மையை அறிந்திருந்த கிருஷ்ணர் உடனே ரதத்தை நிறுத்திட்டு தன்னோட காலால் பூமியை அழுத்தி அதை 10 அங்குலம் கீழே போகும்படி பண்ணிடுறாரு. அர்ஜுனனோட தலைக்கு குறி வச்ச நாகாஸ்திரம் நேராக பாஞ்சு அவனோட கழுத்துக்கு பதிலாக அர்ஜுனனோட கிரீடத்தை தாக்கி அழிச்சிடுறது. கிருஷ்ணரோட இந்த சமயோஜித காரியத்தினால ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தெய்வாதீனமாக அர்ஜுனன் தப்பிச்சிடனான். ஒரு கட்டத்தில் கர்ணனோட தேர் யுத்த களத்தில் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிறது. அதை எடுத்து விடுறதுக்கு கர்ணன் தேர்லேருந்து ஆயுதம் இல்லாமல் இறங்குறான். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை அவன் மேலே அம்பெய்து கொல்லும்படி சொல்கிறாரு. இதை கேட்ட கர்ணன் இது யுத்த நிதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறான். அப்போது கிருஷ்ணர் அவன்கிட்ட இது நாள் வரைக்கும் கௌரவர்கள் செய்த தீமைகள் எல்லாத்துக்கும் அவன் முறை தவறி கூட இருந்ததையும், திரௌபதிக்கு சபா மண்டபத்தில் நடந்த அவமானத்துக்கு அவனுடைய முறை தவறிய நடவடிக்கைகள் தான் முக்கிய காரணம்னும், எல்லாத்துக்கும் மேலே பாரத போரில் இளம்பீரனான அபிமன்யு தனியே ஆளாக நின்று சண்டை போடும்போது கர்ணன் உட்பட எல்லோருமே யுத்த முறைக்கு மாறாக அவனை ஒரே சமயத்தில் பின்னால் இருந்து தாக்கி கொன்னதையும் சொல்கிறாரு. கிருஷ்ணர் சொன்னதை கேட்ட அர்ஜுனனும் தன்னோட திவ்ய அஸ்திரம் ஒன்றை கர்ணன் மேலே ஏவி அவனை தரையில் வீழ்த்துறான். இன்னொரு அம்பால அவனுடைய தலையையும் அவன் உடம்பிலிருந்து பிச்சு எரிஞ்சிடுறான். இக்கட்டான இந்த நேரத்தில் ஏற்கனவே பரசுராமர் கொடுத்த சாபத்தால் கர்ணனால் எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லி அம்பு விட முடியாமல் அதெல்லாம் மறந்து போயிடுறான். மேலும் குந்திக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே திவ்யாஸ்திரத்தையும் பயன்படுத்தாமல் இருக்கான். துரியோதனனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாத கர்ணன் இறுதியில் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தால் விதிப்படி இறந்து போயிடுறான். இதோட யுத்தத்தோட 17ஆம் நாள் சண்டை முடிவுக்கு வந்துடுறது. கௌரவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டத்தை நினச்சி வருத்தப்பட்டு கொண்டே தங்களுடைய பாசறைக்கு திரும்பி வர்றாங்க. இதோட கர்ண பர்வத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த பருவமான சல்லிய பருவத்தில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.